யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஏசாயா 58 அதிகாரம் 6 அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் என்பதே. பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு விடுதலை மற்றும் சுதந்திரம். இன்றைக்கு நாம் நம்முடைய இந்திய திருநாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவுக்குள் நமக்கு கொடுத்திருக்கும் விடுதலை மற்றும் சுதந்திரத்தையும் நாம் உணர்ந்தவர்களாக, அதை மற்றவர்களுக்கும் நாம் எடுத்து சொல்லுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மிகுந்த வேதனை, துக்கம், பாடுகளுக்கு உட்பட்டிருக்கும்போது அவர்தாமே விடுதலையையும் சுதந்திரத்தையும் கொடுக்கிறவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசத்துடன் தங்களுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரிடத்தில் வரும்போது கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியான ஏசாயாவின் மூலமாக தான் ஏற்றுக்கொள்ளுகிறதும் அங்கீகரிப்பதும் தனக்கு பிரியமான உபவாசம் என்னவென்பதை இங்கே கூறுகிறார். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது என்றால் யாரெல்லாம் அடக்குமுறைகளுக்கு ஆளாகி இருக்கிறார்களோ, கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களுடைய கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். யாரெல்லாம் நுகம் என்கிற பலவிதமான பாரங்களில் பிணைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் அவிழ்த்து விடுகிறவர்களாகவும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறவர்களாகவும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நாம் ஏதோ பாரம்பரியமாக செய்கிற ஏறெடுக்கிற உபவாசத்தை அவர் மெச்சிக்கொள்கிறதில்லை. யாருடைய சுதந்திரத்திலும் தலையிடாமல் மற்றவர்களை கட்டுப்படுத்தி அவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிற மனப்பான்மையில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சுயநலமே முக்கியமாக இருக்கிறதும் மற்றவர்களிடத்தில் இருக்கிறதை பறித்து கொண்டு நாம் வாழ்கிறதை கர்த்தர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். எல்லாருடைய சுதந்திரம், விடுதலை, திருப்தி, சமாதானம், சந்தோஷத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதையே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளான விடுதலை மற்றும் சுதந்திரத்தை பெற்று அனுபவிக்கும்படிக்கு கிருபை தருவீராக. நாங்களும் உமக்கு சாட்சிகளாக நிற்க பலன் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.